நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ராமர் கோயில்ல முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படுற பிரசாதம் என்ன தெரியுமா? இவ்வளவு ஸ்பெஷலா? வாங்க பார்க்கலாம். ராமர் சிலை பிரதிஷ்டை விழால கலந்துக்கிற முக்கியமான பிரமுகர்களுக்கு மகா பிரசாதம் வழங்கப்படுது. அயோத்தியில ராமர் கோவில் பிரதிஷ்டை இன்னைக்கு ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. இதை முன்னிட்டு அயோத்தி நகரமே விழா கோலமா காட்சி அளிக்குது. திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், முக்கிய தொழிலதிபர்கள் இப்படி பலரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிட்டாங்க. இந்த விழால கலந்துக்கிற முக்கியமான பிரமுகர்களுக்கு ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் மகா பிரசாதம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. இதுக்காக 20,000க்கும் மேற்பட்ட பிரசாத பாக்கெட்டுகள் தயார் செய்யப்பட்டிருக்கு. அதுல நெய், 5 வகையான உலர் பழங்கள், சர்க்கரை, உளுந்து மாவு இது எல்லாத்தையும் கொண்டு தயாரிக்கப்பட்ட 2 லட்டுகள், சரையு நதி நீர், அட்சதை, வெற்றிலை தட்டு உள்ளிட்ட எல்லாமே இருக்கு. இந்த பாக்கெட்டுகள் எல்லாமே அறக்கட்டளை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ராமர் சிலை பிரதிஷ்டைக்கு அப்புறமா முக்கிய பிரமுகர்களுக்கு இது எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர நிகழ்ச்சியில கலந்துக்கிற விருந்தினர்களுக்கு கோவில் வளாகத்துல உணவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விருந்துகளுக்கு பருப்பு வகைகள் மற்றும் திணை சார்ந்த உணவுகளும் சத்தான சுத்தமான சைவ உணவும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த உணவுகளை வாரணாசி மற்றும் டெல்லியை சேர்ந்த சமையல்காரர்கள் தயார் செஞ்சிருக்கிறதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தவிர சில இனிப்பு பிரசாதங்களும் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பத்தி, இந்த பிரசாதம் கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.